அனைவருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் சரவணன் தேவாங்கர் பேசுகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோட்ல தேவல மகரிஷியோட அவதாரத்தை பத்தி பார்த்திருந்தோம். இப்ப சௌடேஸ்வரி அம்மனோட அவதாரத்தையும் சௌடாம்பிகை பெயர் காரணத்தையும் பார்க்க போறோம். தேவல மகரிஷி கமண்டலத்தோட மனித ரூபம் எடுத்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அழைத்ததன் காரணத்தை சிவபெருமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நூல் மிச்சம் எங்க இருக்கு அப்படின்றத கேட்டு திரு வைகுண்டம் போறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறப்ப அன்னை பராசக்தியானவள், மகனே, உனக்கு அபயம் என எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது என்னை அபய குரல் எழுப்பி அழைத்தால் அந்த நொடியே வந்து உன் அபயத்தை போக்குகிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. யாரு? பார்வதி தேவி. அப்புறம் வைகுண்டம் போறாரு. பெருமாள்கிட்ட நூலை வாங்கிக்கிட்டு நேபாளத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. நேபாளத்தோட மலை உச்சியில தான் வந்து முதல் தறியானது பூட்டப்படுகிறது. அங்க போய்கிட்டு இருக்கிறப்ப வைகுண்டத்துல இருக்க பெருமாள் என்ன சொல்றாரு? இந்த நூலை அபகரிக்கிறதுக்கு அரக்கர்கள் ரெடியா இருக்காங்க, ரொம்ப கவனமா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம தன்னோட கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தையும் கையில கொடுத்து காவலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. நம்ம தேவல மகரிஷியும் அங்கிருந்து நடந்து போய்கிட்டு இருக்காரு. 2 நாள் நடந்து போய்கிட்டு இருக்காரு. 3ஆம் நாள் அன்னைக்கு ஆடி அமாவாசை சாயங்காலம் பொழுது ஆக ஆரம்பிச்சிருச்சு, இருட்டிருச்சு. தூரத்துல ஒரு குடில் தெரியுது. அந்த குடில்ல ஆட்களா இருக்காங்க, ரிஷிகள் இருக்காங்க. இவர் போய்கிட்டு இருக்காரு அதை கிராஸ் பண்ணி. அப்ப அந்த தேவல மகரிஷிய அரக்கர்கள் ரிஷிகளாக வேடம் தரித்து, ஐயா நைட் நேரம் ஆகி போச்சு, ரொம்ப இருட்டு, இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு ஒரு நாள் பொழுது எங்க குடில்ல தங்கியிருந்து நீங்க போனீங்கன்னா எங்களுக்கும் புண்ணியமா போகும் அப்படின்னு சொல்லி அவர் மனசை மாத்தி அவர் வீட்டுல தங்க வைக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நள்ளிரவு ஒரு 11:30 மணிக்கு மேல நல்லா இருட்டிருச்சு. நூலை எடுத்துட்டு அரக்கர்கள் போறாங்க. ஏன்னா அமாவாசை அப்படின்றப்ப அரக்கர்களுக்கு ரொம்ப சக்தி அதிகமா இருக்கும். அப்ப திடீர்னு எந்திரிச்சு பாக்குறப்ப நூலை காணோம், கொண்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சிவசிவா, இப்படி நம்ம ஏமாந்து போயிட்டோமே, நூலை அபகரிச்சுக்கு அரக்கர்கள் ஓடிக்கிட்டு இருக்கார்களேன்னு சொல்லிட்டு என்ன செய்யுன்னு தெரியாம டக்குன்னு சுதர்சன சக்கரம் இருக்கு. சுதர்சன சக்கரத்தை ஏவி அரக்கர்களோட சிரத்தை கொய்றாரு. அரக்கர்கள் சிரம் வெட்டப்பட்டு கீழே விழுந்து ரத்தமா ஓடுது. ஒவ்வொரு அரக்கன்ல இருந்தும் ஒவ்வொரு விதமான கலர்ல ரத்தம் ஓடுது. கலர் கலரா ரத்தங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ரத்த சொல்லி கீழே விழுக விழுக ஒவ்வொரு அரக்கனா முளைச்சுக்கிட்டு இருக்கான். இது என்னடா வம்பா போச்சு, இப்படி இருக்கே, என்ன செய்ய போறோம், ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்வதி தேவி அம்மையார் கொடுத்த அந்த வரப்பிரசாதமான வாக்கு ஞாபகத்துக்கு வருது. தாயே, அம்மா பார்வதி, என்னைய காப்பாத்து அப்படின்னு சொல்லி அபய குரல் அனுப்புறாரு. யாரா என் மகன் வந்து அபயம் சொல்லி கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோடி சூரிய பிரகாசத்தோட ஒரு கிரீடம் அணிஞ்சு சிம்ம வாகனத்துல அன்னை பார்வதி தேவியானவள் அந்த இடத்துக்கு வர்றா. வந்து என்ன ஏதுன்னு கேட்கிறப்ப இந்த மாதிரி சூழ்நிலைன்னு சொல்லணும். அந்த சுதர்சன சக்கரத்தை வாங்கி அன்னையாவுகள் ஏவுறா. அப்பயும் அதே மாதிரி ரத்தங்கள் கீழே ஓட ஓட புதுசா அரக்கர்கள் உருவாகிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து அன்னையானவள் என்ன செய்யறா? டக்குன்னு சிம்ம வாகனத்திட்ட அந்த ரத்தம் கீழே விழுகிறத புறாத்தி நீ குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கிறான். பிறப்பிச்சுட்டு அதே மாதிரி சிரத்தை கொய்ரா. அந்த சிம்மம் போய் ரத்தத்தை புறம் குடிச்சிருது. அதோட மீசை துளியில ஒரு 2 சொட்டு ரத்தம் நின்றுது. அந்த 2 சொட்டு ரத்தம் கீழே விழுந்து 2 அரக்கர்கள் வர்றாங்க. தாயே, என்னைய மன்னிச்சிரு, எங்களுக்கு உயிர் பிச்சை கொடு, காலமெல்லாம் நீ என்ன சொல்றியோ அதை நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு கேட்கிறான். நீ எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், என் மகனுக்கு நீ தொண்டு ஊழியம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்த 2 பேருக்கும் வந்து ஒரு சாப விமோச்சனம் கொடுத்து தேவாங்கர் குலத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தையும் கொடுத்து நிப்பாட்டிடுறான். அந்த டாபிக் வந்து இன்னொரு நாள் வந்து அந்த 2 பேர் யாரு, அவங்க என்ன தொண்டு ஊழியம் செய்யறாங்க அப்படின்றத பத்தி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்ப இந்த சூடாம்பிகை அன்னையானவள், சமஸ்கிருதத்துல சூடம் என்றால் சௌடம் அப்படி ஒரு பொருள் இருக்கு. சௌடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கு. சூடம் அணிந்து வந்த அம்பிகை சூடாம்பிகை. சூடாம்பிகைய சௌடாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்ல சொல்றதுனாலதான் சௌடாம்பிகை அம்மன் நம்ம தேவாங்கர் குலத்துக்கு அவதரித்தாங்க. இப்படிதான் சௌடாம்பிகை என்ற பெயர் உருவானது. அப்ப அந்த கோடி சூரிய பிரகாசத்தோட வந்த அந்த அன்னையானவள் அமாவாசை இருட்டையும் தன்னோட கிரீடத்தோட வெளிச்சத்தை வச்சு பௌர்ணமி வெளிச்சமாக்கி அரக்கர்களோட சிரத்தை கொய்றா. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த நூல் எடுத்து கீழே ஊர்ன அந்த ரத்த துளிகள் இருந்துச்சுல, அதுல இருந்து அரக்கர்கள் உருவாறது போக கீழே தேம்பி நின்றுகிட்டு இருக்கு. ரத்தம் பூராமே சிம்மம் குடிச்சது போக கீழே வெறும் கலரா வந்து தேங்கி நிக்குது. வெறும் கலரா அரக்கர்கள் உருவாகா வண்ணம் வந்து சாப விமோசனமானனால ஒவ்வொரு நூலையும் கொண்டு போய் அந்த ரத்தத்துல வந்து தேய்ச்சி எடுக்கிறாங்க. அப்பதான் வந்து பச்சை, மஞ்சள் இந்த மாதிரி நூட்கள் கலர் வந்து உருவாகுது. அப்ப இந்த உலகத்திலேயே சாயம் போடுவதற்கு
வித்திட்ட முதல் குலமாகவும் தேவாங்கர் குலம் இருக்கின்றது. இப்ப நிறைய பேர் நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள உருவாகும். கமெண்ட்ல கேளுங்க, சொல்றதுக்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். அடுத்த எபிசோட்ல கோத்திரங்கள் எவ்வாறு உருவாகிச்சு, வம்சம்னா என்ன, ஏன் கத்தி போடுறோம், சவுடேஸ்வரி அம்மனுக்கு எதுக்காக பண்டிகை கொண்டாடுறோம், உலகத்துல உள்ள எல்லாருமே ஏன் எங்க ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து உட்கார்ந்தாலுமே ஏன் ஒரு சவுடேஸ்வரி அம்மன் கோயிலை உருவாக்கிடுறோம், ஒரு பீடமாச்சம் வச்சுடுறோம் அப்படின்றத பத்தி அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி.